அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 46 சிற்றினம் சேராமையிலிருந்து குறள் எண் 457 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறள் பாருங்க. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலம் அப்படின்னா உள்ள தூய்மை, மனத்து நன்மை. மண்ணுயிருக்கு அப்படின்னா நிலை பெற்ற உயிருக்கு. ஆக்கம் அப்படின்னா பெருக்கம், செல்வம், சொத்து, உயர்வு, ஆற்றல். இனநலம் அப்படின்னா சேர்க்கையின் சிறப்பு, சுற்றினது நன்மை. எல்லா அப்படின்னா அனைத்து, புகழும் அப்படின்னா புகழ், தரும் அப்படின்னா கொடுக்கும். இதோடைய விளக்கம் பாருங்க. மனதின் நன்மை உயிருக்கு ஆக்கமாகும், இனத்தின் நன்மை எல்லா புகழையும் கொடுக்கும். மனநன்மை நிலை பெற்ற உயிருக்கு ஆக்கமாவது போல இன நன்மை எல்லாவற்றினும் வரும் புகழினையும் தரும். மக்கள் உள்ளத்தின் சிறப்பு அவர்களுக்கு மென்மேல் உயர்ச்சியை தரும். அவர்கள் சேரும் இனத்தினுடைய சிறப்பு அவர்களுக்கு எல்லா புகழையும் தரும். மனதின் சிறப்புத்தன்மை வாழும் உயிர்களுக்கு நன்மை பயக்கும் இனத்தின் சிறப்புத்தன்மை எல்லா புகழ்களையும் தரும். மனதில் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும், இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும். நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் சிறந்த செல்வத்தை தரும், இன நலமோ எல்லா புகழையும் தரும். நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு அப்படின்னா மனதினுடைய சிறப்பு என்ன பண்ணுமா, எல்லா செல்வங்களையும் தரும். ஆனால் நம்ம சேர்ந்திருக்கக்கூடிய இனத்தின் நலமோ நமக்கு எல்லா புகழையும் பெற்றுத்தரக்கூடியது. அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.